கொஞ்சம் சன்னமா சன்னமா எடுங்கம்மா. நூல் நோக்கத்தெல்லாம் கயிறு திரிக்கிறீங்களே. யாரு கேட்டா? நீங்க வணக்கத்தை பட்டா கத்திக்கு சொல்லுங்க. இந்த வேதாசனத்துக்கு உழைச்சு உழைச்சு எவ்வளவு பணம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கோம். கடைசியில கழுத்த அறுத்து விட்டானே. என்ன புறம்பிட்டு இருக்க? 5 நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் அறுத்தாவளா? எனக்கு வேலை செஞ்ச பழக்கம் இல்லையே. ஆமா, பொத்தியார வேலை வாங்கிய பழக்கப்பட்டவ. 3 எண்ணி முடியறதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சாவணும். என்னையா அது கொடுமையா இருக்கு. முருங்காய் நறுக்காத. என்ன நறுக்கிற மாதிரி இருக்கு. பூசணிக்காய் நறுக்கு. ஏடா மாவு ஆட்ட. மாவு இப்படி ஆட்டணும், இப்படி இல்லடா. சரிடா? 10 படி ஆட்டத்துக்கு இவ்வளவு நேரமா? நீ வந்து இங்க உட்காந்து ஆட்டி பார்த்தா தெரியும்டா. பட்டா கத்தி வர நேரம் ஆச்சு. அதுக்குள்ள ஆட்டி முடிக்கிறோம். இல்ல 2 பேரும் சதக் சதக். ஏன்பா அவர்தான் அப்படின்னா நீ ஏன்பா சிரிக்கிற? அவர் பட்டா கத்தி பிச்சுவா கத்தி அப்படித்தாடா ஆட்டு. ஐயோ, இந்த நிலைமை வந்துருச்சு. கனகா பாத்தியா நம்ம விதிய? ஒரு குத்து வாங்கினா 9 நாளைக்கு எந்திரிக்க மாட்டான். இவெல்லாம் எப்படி பேசிட்டு போறான்? நீ ஒரு ஆம்பளை, உன் முகத்துல மிரிசன. என்ன சொல்ற? உன் உருமுன மிரட்டலாம் பொம்பளைங்க கிட்ட தான். உன்ன மாதிரி ஆம்பளை தானே பட்டா கத்தி. உன் வீரத்தை அவன்கிட்ட காமிக்கிறதானே. அவ்வளவு கேவலம் அவன் நினைச்சுட்ட. அவன் வரட்டும், இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாரு. இப்பதான் மாஸ்டர் வீடே ஆசிரமம் மாதிரி இருக்குது. என்னடா உருமல் திமிரா? ஆமா திமிருதான். நீ எப்ப ஒரு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க? என்னால உன்னத்தை அடிக்க முடியும், ஆம்பளை எல்லாம் அடிக்க முடியாது. அடியே விழுந்தா அதுக்கப்புறம் போறது மாதிரி கட்ட. ஐயோ 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 என்ன விடுங்க. எப்படி வெளியே போவேன்? 4 பேர் பார்த்து சிரிப்பாங்களே. ஐயோ என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. டாக்டர்யா, டாக்டர்யா, செத்து போயிடுவோம் போல இருக்கு. டாக்டர்யா, இவனை கொஞ்சம் காப்பாத்துங்க. வேற எங்கேயாவது எடுத்துட்டு போ. நான் இந்த கேஸை கவனிக்க முடியாது. எடுத்துட்டு போ. நில்லுங்க, எடுத்துட்டு போவேன். ராஜா, உயிரே போனாலும் என் கடமையில இருந்து தவற மாட்டேன்னு அடிக்கடி சொல்லுவியே. இப்ப உயிர் போற நிலைமையில ஒரு நோயாளி வந்திருக்கிறான், அவனை கவனிக்க மாட்டேன்னு சொல்லி அது நியாயமா? தாதா, அவன் செய்த பாவத்துக்கு தான் அவனுக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கு. நான் அவனை காப்பாற்ற மாட்டேன், காப்பாற்ற மாட்டேன். ராஜா, நீ ஒரு டாக்டர். தாதா, அவன் யாருன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. தெரிஞ்சுக்கிட்டப்பா. ராஜா,
உன் உதட்டுல கசியிற ரத்தம், உன் கண்ணுல தெரியிற வஞ்சம், இது ரெண்டுமே சொல்லுதுப்பா அவன் யாருன்னு. உன் குடும்பம் அழியறதுக்கு காரணமா இருந்தவங்க அவனு ஒருத்தன், அப்படித்தானே? தெரியுதுப்பா, தெரியுது. தெரிஞ்சுமா அவரை காப்பாத்த சொல்றீங்க? ஆமாப்பா, பகைவனுக்கு அன்பு காட்ட வேண்டிய ஒரு புனிதமான தொழிலை நீ படிச்சிருக்க. உன்னை போல ஒரு டாக்டருடைய கண்ணுக்கு எதிரிய நண்பனும் ஒன்னா தப்பா தெரியணும். ராஜா, இப்ப இங்க வந்திருக்கிறது உன் எதிரி இல்லப்பா, உயிருக்காக மன்றாடிக்கிட்டு இருக்கிற ஒரு மனித ஜீவன். அதை மறந்துடாத ராஜா, அதை மறந்துடாத. மறக்கக்கூடிய சக்தி ஆண்டவன் எனக்கு கொடுக்கலையே தாதா. கொடுத்திருந்தா என்னைக்கும் நான் மறந்திருப்பேன். என்னால மறக்க முடியல தாதா. என் மனசுக்குள்ளேயே அரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கொடுமையான சம்பவத்தை என்னால மறக்க முடியல தாதா. டாக்டர், பரிசுத்தமான உங்க மனசுல இப்படி ஒரு பழி எண்ணமா? மனசு வேற, மனசாட்சி வேற. என் மனசு என்ன மனிதனா இருக்க சொல்லுது, மனசாட்சி என்ன மிருகமா மாத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு பேரு மனசாட்சியே இல்லை டாக்டர். சிஸ்டர், அவன் யார் தெரியுமா? என் கண்ணுக்கு முன்னாலேயே எங்க அக்காவை அவமானப்படுத்தின சிஸ்டர். என்னால அதை மறக்க முடியல. டாக்டர், நான் மட்டும் உங்க அக்காவா இருந்தா இந்த நிலைமையில அவனை காப்பாத்துன்னு சொல்லுவேனே தவிர வஞ்சம் தீர்த்துக்கான்னு சொல்லவே மாட்டேன் டாக்டர். நர்ஸ், இந்த ரத்தம் எந்த குரூப் டெஸ்ட் பண்ணுங்க. பி குரூப் டாக்டர். பி குரூப் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கா? இல்லையே டாக்டர். ஓகே, என் ரத்தம் பி குரூப் தான். வாங்க. வசந்தி, எங்க போறேன்னு கேக்குறீங்களாப்பா? அதான் எனக்கு தெரியுமே, நீ அங்க போக கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். அப்புறம் ஏன்பா என்ன டாக்டருக்கு படிக்க வச்சீங்க? உன்னை படிக்க வச்சது அந்த பட்டினி கூட்டத்துக்கு சேவை செய்யறதுக்கும் அந்த பையனோட சேர்ந்து சுத்துறதுக்கும் இல்ல. அப்பா, ஏன்பா அவர் இப்படி வெறுக்கிறீங்க? அவரோட தங்கமான மனசை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இப்படி பேச மாட்டீங்கப்பா. தங்க மனசுல இருந்து என்ன பிரயோஜனம்? வாழ்க்கைக்கு தேவை பணம், அது அவங்கிட்ட இல்லையே. ஒரு பெண்ணுக்கு தேவை நல்ல குணம், அது அவர்கிட்ட இருக்கே. அப்போ நான் சொல்ற பேச்ச நீ கேட்க மாட்டியா? தகப்பன் பேச்ச ஒரு மக கேட்டுத்தான் ஆகணும். அதே சமயத்துல மகளுடைய விருப்பத்தை தகப்பன் நிறைவேற்றி வைக்கணுமா இல்லையா? நீ சாக்கடையில குதிக்க போறேன்னு சொல்றியா? இல்லப்பா, நான் கங்கையில குளிக்க போறேன்னு சொல்றேன். அது ஒரு புனிதமான ஜீவநதி, அத பத்தி உங்களுக்கு தெரியாதுப்பா. வசந்தி, நேத்து சந்திச்ச ஒத்தனுக்காக பெத்த தகப்பனை இழக்க போறியா? அப்பா, இனிமே நீ அங்க போன இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. ஏன்பா அப்படி சொல்றீங்க? அது மட்டுமல்ல, என் சொத்துல இருந்து ஒரு பைசா கூட உனக்கு கிடைக்காது. இதுதான் உங்க முடிவுன்னா அத நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். இது வரைக்கும் அவர் என்ன விரும்பாம இருந்தது காரணம் நான் பணக்காரிங்கிறதுக்காகத்தான். இப்ப நீங்களே என்ன ஏழை ஆக்கிட்டீங்க. இனிமே அவரை சந்தோஷமா ஏத்துக்குவேன். வரேன்ப்பா. வசந்தி, நல்லா பாருங்க டாக்டர். சாரி, நான் இப்ப டாக்டரா வரல, உங்க வசந்தியா வந்திருக்கேன். தினம் வந்து போய்கிட்டு தான் இருக்கீங்க. இது வரைக்கும் நான் வந்ததுக்கும் இப்ப நான் வந்திருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன? இனிமே நான் நிரந்தரமா இங்கேயே தங்கிட போறேன். வசந்தி, நீ பணக்காரி, நான் ஏழைன்னு சொல்லி இனிமேலும் நீங்க என்ன ஒதுக்க முடியாது. ஏன்னா இப்ப நானும் ஏழை ஆயிட்டேன். ஓ, உனக்கு உங்க அப்பாவுக்கு ஏதாவது தகராறா? ஆமா, இது வரைக்கும் எங்க அப்பா என் இஷ்டத்துக்கு விரோதமா பேசினதே இல்லை. ஆனா இன்னைக்கு என்னென்ன பேசிட்டா தெரியுமா? என்ன பேசிருப்பார்? வழக்கம் போல எல்லா தகப்பனாரும் கேட்கிற மாதிரி உனக்கு சொத்து பெருசா காதல் பெருசான்னு கேட்டிருப்பார். ஆமா, அதுக்கு நான் என்ன பதில் சொன்ன தெரியுமா? வழக்கம் போல எல்லா பெண்களும் சொல்ற மாதிரி எனக்கு சொத்து பெருசு இல்ல, காதல் தான் பெருசுன்னு சொல்லிட்டு நீ வீட்டை விட்டு வெளியே வந்திருப்ப, அவ்வளவுதானே? வழக்கப்படி நீங்க என்ன வெறுக்கிறேன்னு சொல்லாம மனப்பூர்வமா ஆதரிப்பீங்கன்னு நம்பி வந்திருக்கிறேன். நம்பி வந்தவங்கள எங்க டாக்டர் எப்பவுமே கைவிட மாட்டார். சிஸ்டர், எல்லாத்தையுமே வெறுத்துட்டு வந்திருக்கிற இந்த பொண்ணை நீங்களும் வேண்டான்னு வெறுத்துட்டா அவ எங்கே போவா டாக்டர்? சிஸ்டர்,
என் மனசுல என்ன நீங்க பேசுறீங்க? நீங்க தான் ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்காம பேசுறீங்க. வீடு தேடி வந்திருக்கிற இந்த லட்சுமியோட நெத்தியில குங்குமத்தை வச்சு அவளுக்கு வாழ்வு கொடுங்க டாக்டர். டாக்டர், உங்க அக்காவோட ஸ்தானத்துல இருந்து சொல்றேன், இந்த குங்குமத்தை அவ நெத்தியில வைங்க. சிஸ்டர், நீங்க அப்படி சொன்னீங்கன்னா நான் எது வேணாலும் செஞ்சுக்கிறேன். கத்தின்னா ஈரங்காயில அதுக்குள்ள அடுத்த கேசா? சொல்லு, யார் தலை கொண்டாடணும்? காமராஜ் நகர்ல ஆஸ்பத்திரி வச்சு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கானே டாக்டர் ராஜா. ராஜா அவன் அப்பாவியாச்சே, அரைஞ்சாலே செத்து போயிடுவான். ஆமா, அவன் எப்படி ஓன் லிஸ்ட்ல மாட்டினான்? அவன் என் குடும்ப கௌரவத்தை கெடுக்க பாக்குறான். இன்னைக்கு ராத்திரி அவன் க்ளோஸ் பண்ணினான். உயிரை பறிக்கிறதுல உனக்கு ஏய்யா அவ்வளவு அவசரம்? 4 நாளைக்கு இருந்துட்டு போட்டுமே, பாவம் நல்லவன். அவனா நல்லவன்? அயோக்கியன். நம்மள விடவா? அவன் என் எதிரி, அவனை ஒழிச்சே ஆகணும். அவனை ஒழிக்கணும், அவ்வளவுதானே? என்கிட்ட விட ஒழிச்சிடுறேன். ஆமா, எனக்கு என்ன கொடுக்கற? நீ என்ன கேட்டாலும் கொடுக்கற. உனக்கு என்ன வேணும்? உன் உயிர் வேணும். பயந்துட்டியா? உன் உயிர் எனக்கு எதுக்காக? நீதான் கேட்கறதெல்லாம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கிய. போய் காரியத்தை முடிச்சுட்டு வந்து பாக்குறேன். என்னது போகும்போதே தடுக்குது? கல்யாணத்துக்கா போற? சகுனம் பார்க்க? கொலை செய்யத்தானே போறேன். சகுனமாவது மண்ணாங்கட்டியாவது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படித்தான் மோகன்லால் சேட்டோட கொலை நடந்திருக்கு. இப்ப அதே மாதிரி டாக்டர் ராஜாவோட கொலை நடந்திருக்கு. இது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே அவமானம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சே ஆகணும். டேக் நெசசரி ஆக்ஷன். எஸ் சார். வசந்தி, என்னம்மா இது? எப்படியோ வாழ போறேன்னு சொல்லிட்டு வந்தீங்க, கடைசியில உன்னை நான் இப்படியாமா பார்க்கணும்? என்னம்மா செய்ய? கடவுள் கெட்டவங்களை எல்லாம் இங்க விட்டுட்டு நல்லவங்களையா பார்த்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அவருக்கு ஏன்பா இந்த முடிவு வரணும்? அவர் யாருக்குமே துரோகம் செஞ்சது இல்லையே. எனக்கு செஞ்சிட்டாலேம்மா. அப்பா. ஆமாமா, அவனே நம்பி இருந்த என் மகனை இப்படி தனிமரமா தவிக்க விட்டுட்டு அவன் மட்டும் நிம்மதியா போயிட்டானேம்மா. சரிம்மா, வீட்டுக்கு போலாம். இல்லப்பா, அந்த தெய்வம் குடியிருந்த இந்த கோயிலை விட்டுட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். அவர் ஆரம்பிச்சு வச்சிருக்கிற அந்த புனிதமான சேவைக்கு என்ன அர்ப்பணிக்கிறதா நான் முடிவு செஞ்சுட்டேன்ப்பா. நீங்க போயிட்டு வாங்க. வசந்தி, இதுதான் முடிவாமா? என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இனிமே எனக்கு என்னப்பா இருக்கு? அப்போ நீ வரமாட்டியா? வர முடியாதுப்பா. ஓகே, நான் போறேன். வசந்தி, இவர்தான் உங்க அப்பாவா? ஆமா. டாக்டர் ராஜாவை கொன்னது யாருன்னு இப்பதான் எனக்கு புரியுது. என்ன சொல்றீங்க? அது வேறு யாரும் இல்ல, உங்க அப்பாதான். எங்க அப்பாவா? தாதா, சத்தியமா சொல்றேன், நம்ம தெய்வத்தை கொண்டது அந்த பைரவன் தான். அவையப்ப நம்ம ராஜாவை கொண்டணும். அந்த பட்டாக்கத்தி பயலுக்கு காரணம் காரியமே தேவையில்லை. படம்னு சொன்னா போதும், எவரை வேணா கொண்டுடுவான், கழுத்து அறுத்துருவான். அந்த பாவியை சும்மா விடக்கூடாது. வாங்க, போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணலாம். வாங்க. மீன் வசமா மாட்டிச்சு. பையா, வேதாச்சலம் புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ கொலையும் செய்ய சொல்லிட்டு துக்கம் வேற விசாரிச்சுட்டு வரியா? சரியான ஐடியா. நான் ஒண்ணு காரணம் இல்லாம அங்க போல. காரணம் இல்லாம நீ எதையுமே செய்ய மாட்டியே. எங்க எனக்கு சேர வேண்டியது எவ்வளவு வேணும் கேளு. பேச்ச மாத்திரியே என்ன வேணும்னு கேளு. சரி,
இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு உன் பொண்ணு வேணும். நான் என்ன உன் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா கேட்கிறேன்? டேவிட், சும்மா 2-3 நாளைக்கு அப்படியே ஜாலியா என்ன வேணும்டா உனக்கு? என் மேல கை வச்சவன் எவனும் உயிரோட இருந்ததில்ல. உன் மகளுக்காக உன்னை சும்மா விடுறேன். மறுபடியும் என் மகளை பத்தி ஏதாவது பேசுற பொல்லாதவன் ஆயிடுவேன். மரியாதையா நான் கேட்டபடி உன் பொண்ணை எனக்கு கொடுக்கல, நானே அவளை உனக்கு நான் தேவை, எனக்கு உன் மக தேவை. நல்லா யோசனை பண்ணி சீக்கிரம் டெலிபோன் பண்ணு, இல்ல போன் பண்ணணுமா? பண்றேன்டா, பண்ண. சத்தியமா சொல்றேன், அந்த அக்கிரமத்தை செஞ்சவன் நான் இல்ல. ராஜாவை கொலை பண்ணினது பைரவன். நீயா அந்த நல்லவரை கொலை செஞ்ச? வில்ல வளைச்சது உங்க அப்பா, நான் அம்பா மாறினது தப்பா? டாக்டர் ராஜாவை தீர்த்து கட்டினா அதுக்கு பரிசா ஒண்ணு எனக்கு கொடுக்கிறதா உங்க அப்பா சொன்னா, அதனால தான் அவனை. அப்பா இல்லம்மா, இவ சொல்லாத நம்பாதே, பொய் சொல்லலாம். அயோக்கிய பையன் வாடாயன் யோகியா, பொய்யிலேயே பிறந்து புரட்டிலேயே வளர்ந்து மோசம் பண்ணியே வாழ்ந்துகிட்டு இருக்கிற நீயா என்ன பார்த்து சொல்ற? ஆமா, நீ என்ன அடி சொல்ற என் புல்புல்? பைரவா, பைரவா, உனக்கு இறக்கமே கிடையாது. நீ அக்கா தங்கச்சி கூட பிறக்கவே இல்லையா? உங்க அப்பங்க எடுத்த அத்தனை பெண்களையும் அக்கா தங்கச்சியா தான் நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஆசைக்கிரியா நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சத்துக்கு துடிக்கிறேன். அழு, நல்ல அழு.
உங்க அப்பன் காதல கேட்கிற மாதிரி அழு. பெண்கள் அழுதா உங்க அப்பனுக்கு சங்கீத மாதிரி இனிக்கும். ஐயோ ஏண்டா கண்ணை மூடிக்கிட்ட? இந்த கண்கொள்ளா காட்சிய பாரு. பாருடா பாரு, நல்லா இருக்கா? இன்னும் பாரு. ஐயோ சபாஷ், நல்ல நேரத்துல தான் நீ வந்த. இங்க நடக்க போறத பார். நல்லவன்னு நினைச்சேன். நீ இவ்வளவு பெரிய அக்கிரமக்காரனா? நரகத்துல தவிச்சுக்கிட்டு இருந்த எத்தனையோ பெண்களுக்கு வாழ்வு கொடுத்து நீ இந்த அநியாயத்தை செய்யலாமா? உன்ன நரகத்துல தள்ளி விட்டவனுடைய மகளுக்காக நீ பறிஞ்சு பேச வரலாமா? விலகி நின்று வேடிக்கை பார். பைரவா, என்ன ஏண்டா இப்படி கொடுமைப்படுத்துற? உனக்கு கூட கண்ணீர் வருதா? கன்னி பெண்களுடைய கற்ப சூறையாடி அவங்க வடிச்ச கண்ணீர் குளத்திலேயே நீந்தினவராச்சே நீ. உனக்கு எப்படா கண்ணீர் வந்து? இந்த மாதிரி எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை பாடாக்கி இருப்பேன். அவங்கள பெத்தாய் அப்ப அண்ணன் தம்பி மனசெல்லாம் எப்படி துடிச்சிருக்கும், அதே மாதிரி நீ துடிக்க வேண்டாம். பைரவா, தகப்பன் செஞ்ச குற்றத்துக்கு மகளை தண்டிக்கிறது என்னப்பா நியாயம்? பைரவா, நியாயமே தெரியாத இவ மழை கெடுக்கிறது அநியாயம். நீ இவளை நெருங்க முடியாது. விலகி போ. முடியாது. என் பொணத்து மேல நடந்து போய்தான் நீ இந்த பொண்ணை தொட முடியும். கேட்டியா? உன்னால கெடுக்கப்பட்ட ஒரு பெண் உன் மகளுடைய மானத்தை காப்பாத்துறதுக்காக தன் உயிரையே கொடுக்கிறேங்கிறா. உனக்கு வெக்கமா இல்ல? உன் கட்டை அவிழ்த்து விடுறேன். அந்த பொண்ணு காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? இவனுக்கா? கடவுள் கூட இவனை மன்னிக்க மாட்டார். இவனை அணுவணுவா சித்திரவதை செய்யணும். என் தம்பி ராஜாவோட ரத்தத்தை பார்த்த கண்ணால இவன் ரத்தத்தை பார்த்தா என் மனசாலும். சபாஷ், அம்பிகையே வரம் கொடுத்துட்டான். இனிமே உன்னை க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். எதுக்காக? நான் என்ன குற்றம் செய்தேன்? என்னடா என்ன தைரியம் உனக்கு? நீ செஞ்சது ஒன்னா ரெண்டா? மோகன்லால் சேட்டை கொலை பண்ணின. மோகன்லால் சேட், மோகன்லால் சேட், மோகன்லால் சேட். இன்ஸ்பெக்டர், இதோ மோகன்லால் சேட். இவரை நான் கொலை செய்துட்டதா இவன் சொல்றான். சேட், நீ இன்னும் உயிரோடவா இருக்க? வேதாச்சல், நீ பத்மாஷ். நம்மளை மோசம் செய்தது இல்லாம நம்மளை கொலை செய்ய சொன்ன. நல்ல வேளை பைரம் வந்து நம்ம உயிர் காப்பாத்தினாங்க. இன்ஸ்பெக்டர், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு என் மேல படிய போட பாக்குறாங்க. டாக்டர் ராஜாவை கொன்னது இவன் தான். டேய் வேதாச்சலம், நான் கொன்னது டாக்டர் ராஜாவேலடா. உன் அகம்பாவத்தை, உன் மனசுக்குள்ள இருக்கிற அரக்கத்தனத்தை. டாக்டர் ராஜா சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். என்ன? என் தம்பி உயிரோடு இருக்காரா? எங்க இருக்காரு? அப்பா சொல்லுப்பா, ஏ ராஜா எங்க பார்க்கிறான்? மாஸ்டர், என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர். உங்களை தப்பா நினைச்சு நான் தான் போலீஸ் கூட்டி வந்துட்டேன். எங்க டாக்டர் எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? டாக்டர் ராஜா! ராஜா? எஸ் ராஜா. ராஜா, ராஜா, அக்கா, நான் யாருன்னு நீ கண்டுபிடிச்சிட்ட. நீ யாருன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் இந்த பாவி உனக்கு செய்த அக்கிரமத்துக்கெல்லாம் பழி வாங்கத்தான் உங்ககிட்டே நான் பைரவனா நடிச்சேன். டாக்டர், சாரி இன்ஸ்பெக்டர். சில உண்மைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இந்த வேஷத்தை போட்டுக்கிட்டேன். உங்களை எல்லாம் ஏமாத்துறதுக்காக என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். வேதாசலம், இனிமே நீ தப்ப முடியாது. உன் வாழ்க்கையில ஒரு தடவையாவது உண்மை பேசு. எங்க அண்ணன் ராமு எங்க? ராஜா, என்ன மன்னிச்சுடு. சீதாவான கடத்திட்டு போறப்போ உங்க அண்ணன் ராமு பின்னாலே வந்து காரை ஏறிக்கிட்டான். போலீஸை கண்டது சத்தம் போட்டான். நான் வாய பொத்தினேன். மூச்சு திணறி அவன் அங்கேயே செத்து போயிட்டான். அடப்பாவி, அடுக்கடுக்கா எவ்வளவு அக்கிரமத்தை செஞ்சிருக்கேன். ஒண்ணே டாக்டர் ப்ளீஸ் அமைதியா இரு. நாங்க உங்களை பிடிக்கிறதுக்காக தான் வந்தோம். ஆனா நீங்க உண்மையான குற்றவாளியை காட்டி கொடுத்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். வசந்தி, என்ன மன்னிச்சிடுமா? அக்கா,
எங்க போறேன்? ராஜா, நான் என்னைக்கோ செத்து போயிருக்க வேண்டியவன். உங்களை எல்லாம் பார்க்கணுங்கிற ஆசையில தான் உயிரோடு இருந்தேன். பார்த்துட்டேன். இனிமே நான் எதுக்காக இருக்கணும்? அக்கா, உன் மேல எந்த தப்பும் இல்லை. இந்த நாட்டுல உன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பெண்கள் இப்படி ஆனதுக்கு காரணமே இந்த சமுதாயம் தான். ஆமா சீதா, நடந்ததெல்லாம் ஒரு பயங்கர கனவா நினைச்சு மறந்துரு. இனிமே நடக்க போறது நன்மையா இருக்கட்டும். கோபி, டாக்டர் சார் மாலையும் கழுத்துமா எவ்வளவு அழகா இருக்கார் பாத்தியா? இப்ப தாயா எனக்கு நிம்மதி. சேட்டு, உனக்கே வைக்க உனக்க கல்யாணம். அவரு கத்தியும் கையுமா பைரவனா நிக்கும் போது நான் என்னவா கஷ்டம் விட மாட்டேன். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும்